வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ஜனவரி மாசம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை, தை மாசத்தோட பௌர்ணமி. அது மட்டும் இல்லாம தைப்பூசம். பல அற்புதமான சேர்க்கைகள் நாளைய நாள்ல நமக்கு இருக்கு. விசேஷமான பலன்களை அள்ளி தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு 3 கிராம்ப வச்சு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத முறைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலான்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நமக்கு பௌர்ணமி திதி இருக்கு. பௌர்ணமி நாள்லே இந்த பிரபஞ்சத்துல நேர்மறையாற்றல் அதிக அளவுல இருக்கும். இப்படிப்பட்ட பௌர்ணமி நமக்கு வியாழக்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்பு. செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த வியாழக்கிழமைகள்ல வரக்கூடிய பௌர்ணமி திதிய நாம குபேர பௌர்ணமி, குருவார பௌர்ணமின்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட நாள் பணத்தை வசியம் செய்யறதுக்கான அற்புதமான நாள்னே சொல்லலாம். இந்த நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்காக நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, தை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேரக்கூடிய நாளை தான் நாம தைப்பூசம்னு சொல்லுவோம். நாளைய நாள்ல இன்னும் ஒரு முக்கியமான சேர்க்கை நமக்கு இருக்கு. நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். நாளைய நாள்ல பூச நட்சத்திரமும் நமக்கு ஒன்னா சேர்ந்து இருக்கு. குரு பகவான் அவதரிச்ச நட்சத்திரம் தான் இந்த பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமைப்பை குரு புஷ்ய யோகம்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம். இந்த குரு புஷ்ய யோகம் வரக்கூடிய நாளே நமக்கு சக்தி வாய்ந்த நாள் தான். இது கூட சேர்த்து பௌர்ணமி திதியும் தைப்பூசமும் வர்றது நமக்கு இன்னமுமே விசேஷமானது. அதனால இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே இந்த நாளை தவற விடாதீங்க. உங்களால முடிஞ்ச எளிமையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் தவறாம செய்யுங்க. அந்த வகையில நாளைக்கு தைப்பூசம் இருக்கக்கூடிய நாள்ல முருகப்பெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு நாம அரிசி டப்பால மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல்கள் இருக்கிறவங்க தவறாம அந்த பரிகாரத்தை செய்யுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நாளைக்கு குபேர பௌர்ணமி இருக்கக்கூடிய நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நம்ம உள்ளங்கையில பூசிக்க வேண்டிய ஒரு பொடியை பத்தி இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்படி இந்த 2 வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவுலையுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் நாம பார்க்க போறோம். நான் ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய பரிகாரத்தை செய்யறவங்களும் இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை சேர்த்தே செய்யலாம். இதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை ஆண்கள், பெண்கள் இப்படி யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம். அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு 2 விதமான முறைகளை பத்தி சொல்ல போறேன். இந்த 2மே எளிமையான பரிகாரங்கள் தான். முதல்ல காலையில எந்திரிச்ச உடனேயே நாம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தைய பத்தி சொல்ல போறேன். குரு புஷ்ய யோகம் இருக்கக்கூடிய நாள் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்தது. அந்த வகையில மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தைய இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்ததா 2வது பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பணத்தை வசியம் செய்யறதுக்கு 3 கிராம்ப வச்சு செய்ய வேண்டிய பரிகாரம். முதல்ல காலையில எந்திரிச்ச உடனே நாம சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த விதமான தீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை நீங்க சொல்லலாம். காலையில எந்திரிச்ச உடனேயே கண் முழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க படுத்திருக்கக்கூடிய இடத்துல எந்திரிச்சு உட்கார்ந்துக்கோங்க. உங்க 2 உள்ளங்கையையும் நல்லா தேய்ச்சிட்டு அந்த 2 உள்ளங்கையையும் ஒன்னா சேர்த்து விரிச்சு வச்சு உங்க உள்ளங்கைய நீங்க பாருங்க. இப்படி பார்க்கும்போது மகாலட்சுமி தாயார் உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு நீங்க பாருங்க. இப்படி பார்க்கும்போது இப்ப நான் சொல்ற மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. அந்த மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன்.
கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்யே சரஸ்வதி கரமூலே ஸ்திதிதா கௌரி பிரபாதே கர தர்ஷனம். இன்னொரு முறை நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்யே சரஸ்வதி கரமூலே ஸ்திதிதா கௌரி பிரபாதே கர தர்ஷனம். இந்த மந்திரத்தை நீங்க காலையில எந்திரிச்ச உடனேயே உங்க உள்ளங்கைய பார்த்துக்கிட்டு 3 முறை மட்டும் சொல்லுங்க. இப்படி காலையில எந்திரிச்ச உடனேயே உங்க உள்ளங்கைய பார்த்துக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் போது மகாலட்சுமி தாயார் மனம் குளிர்ந்து உங்க வீடு தேடி வருவாங்க. மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்ல வாசம் செஞ்சிட்டாலே போதும், நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பண கஷ்டமும் நீங்கும், பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால நம்பிக்கையோட நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க. இத நாளைக்கு காலையில மட்டும்தான் சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. தினமுமே நீங்க சொல்லலாம். டெய்லியும் சொல்றது உங்க விருப்பம்தான். நீங்க டெய்லியும் சொல்றீங்களோ இல்லையோ, மறக்காம நாளைக்கு ஒரு நாள் மட்டுமாவது சொல்லுங்க. ஏன்னா சக்தி வாய்ந்த நாள்ல நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களுக்கு கூட நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். சரி, இப்போ கிராம்ப வச்சு செய்ய வேண்டிய அந்த இன்னொரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 கிராம்பு தேவைப்படும். மொட்டுக்கள் உடையாத நல்ல கிராம்பா பார்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பரிகாரத்துக்கும் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நாளைக்கு இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா குருஹோரை நேரத்துல செய்யறது நல்ல பலன்களை கொடுக்கும். குருஹோரை நேரம் நாளைக்கு காலையில 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள இருக்கு. அதே மாதிரி மத்தியானம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் குருஹோரை நேரம் இருக்கு. நைட்டு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு இந்த குருஹோரை நேரம் இருக்கு. இப்ப நான் சொன்ன 3 நேரத்துல ஏதாவது ஒரு டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லைங்கறனால குளிச்சுட்டு தான் செய்யணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா குளிக்காம கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனா என்னோட சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா குளிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறது நல்லது. சரி, இப்போ இந்த பரிகாரம் செய்யறதுக்கு 3 கிராம்ப உங்க கையில நீங்க எடுத்துக்கோங்க. உங்க வீட்ல வடக்கு பார்த்த மாதிரி நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நீங்க நின்னுக்கோங்க. வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க பூஜை அறையில ஒரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி வடக்கு பார்த்த மாதிரி நின்னுக்கோங்க. வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க உங்க வீட்ல எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த கிராம்ப உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயார்கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 3 கிராம்பையும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்ல மஞ்சள் தூள் வச்சிருக்கக்கூடிய டப்பால போட்டு யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கிராம்பு தெரியறதுனால எந்த ஒரு தவறுமே கிடையாது. வெளியிலிருந்து வரக்கூடிய மற்றவர்களுக்கு இந்த கிராம்பு நீங்க மஞ்சள் தூள் டப்பால வச்சிருக்கிறது தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. சாதாரணமா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள் டப்பாலேயே இந்த 3 கிராம்ப நீங்க மறைச்சு வச்சாலே போதும். தனியா டப்பா எடுக்கணும், தனியா மஞ்சள் தூளை வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மஞ்சள் தூள் பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்தது. நாளைக்கு குரு பகவானுக்குரிய விசேஷமான நாள்ல இப்படி நாம மஞ்சள் தூளை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைக்கும். சரி, இப்போ இந்த கிராம்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த கிராம்பை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இத நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.